2 மார்க் பாருங்கள். நெக்ஸ்ட் 2 மார்க். கூம்பின் கன அளவு, அதாவது கோன், வால்யூம் ஆஃப் கோன் வந்து உங்களுக்கு 11,088 கொடுத்துட்டு அதனுடைய உயரம் கொடுத்துட்டு ஆரம் கேட்குறாங்க. அப்போ நமக்கு என்ன பண்ணணும்னா வால்யூம் ஆஃப் கோன் ஃபார்முலா எழுதிக்கிறீங்க. 1/3 πr² h. 1/3 அப்படி வச்சுக்கோ. பைக்கு என்ன மதிப்பு 22/7 இன்ட்டு r² இன்ட்டு 24. இந்த 3 24 8 தடவை அடங்குது, அடிச்சிடறோம். அடுத்து r² நமக்கு தெரியாத மதிப்பு மட்டும் இங்கே வச்சுக்கிறோம். சரியா? தெரியாத அன்னோன் டேர்ம் மட்டும் எல்ஹெச்எஸில் வச்சுட்டு மீதியெல்லாம் அதர் சைட் கொண்டு போகிறோம். கொண்டு போகும்போது அது பெருக்கல் தலைகீழாக மாறுது. இப்போ 22/7ங்கிறது 7/22 மாறும். இந்த 8 இருக்குது இல்லையா, அந்த 8 1/8 மாறுது. இதை எப்படி கேன்சல் பண்ணுறதுன்றதை பாருங்கள். இது தனியாக சொல்லித்தரேன். 11,088 இன்ட்டு 7/22 இன்ட்டு 1/8 இருக்குதா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த 22ஐயும் இந்த நம்பரையும் நம்ம 11வது வாய்ப்பாட்டில் அடிக்கலாம். 2 தடவை ஓர் 11 11. இங்கே 0 இருக்குது, இது டிவைட் ஆகாது, அதனால் 0 டைம் டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். அடுத்து 8 எடுத்துக்கிறோம், அதுவும் 11ல் அடங்காது, 0 போடணும். இங்கே தான் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க, அதை பார்த்துக்கோங்க. அடுத்து 88ல் 8 11 88. மறுபடியும் இது 2வது வாய்ப்பாட்டில் அடிக்கும்போது 5 0 0க்கு 0 போட்டுக்கிறோம். 8 2ஆல் அடித்தா 4 தடவை. அடுத்தது இந்த 8ஐயும் 504ஐயும் நான் 2வது வாய்ப்பாடு அடிக்கிறேன். 4 தடவை 2 தடவை மிச்சம் 1 5 2. மறுபடியும் 2ஆல் அடிக்கும்போது 2 மேலே வந்து 1 தடவை 2 தடவை மிச்சம் 1 6 தடவை. அடுத்து மறுபடியும் 2ஆல் அடிக்கும்போது நமக்கு 63 வருது. சரியா? 63. இங்கே ஒரு 7 இருக்குது, அதை தான் நம்ம 63 இன்ட்டு 7 எழுதிக்கலாம். அடுத்தது இந்த 63 மறுபடியும் நம்ம எப்படி பிரிக்கலாம்னா 9 7 63 பிரிக்கலாமா? அடுத்து இந்த 9 3 பிரிச்சுக்கலாம். சரியா? இப்போ வர்க்க எண்களில் மட்டும் 2 ஒரே காரணி 2 தடவை வந்ததுன்னா ஒரு தடவை நம்ம ரூட்டை விட்டு வெளியே எடுக்கலாம். அதனால் 2 3க்கு ஒரு 3 எடுத்துக்கிறோம், 2 7க்கு ஒரு 7 எடுத்துக்கிறோம். r² இருக்கிறது 6ன்னு போடும்போது இந்த இடத்துல ரூட் போடணும். இப்போ எவ்வளோ கிடைக்குது? ஆரம் 21 சென்டிமீட்டர். இந்த கேன்சலேஷன் 2 3 தடவை செய்து பாருங்கள், உங்களுக்கு ஈஸியான சம் தான் இது.